கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்திய வசனத்தின் சத்தியங்கள்ல எந்த வசனத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 24 வாசிக்க கேட்போம். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்கக்கூடாமற் போயிற்று. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோபனக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டார். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடலருகே வந்தார். இந்த வசனங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார் அப்படின்னு நம்ம தியானிக்க போறோம். 24வது வசனத்தை பார்ப்போம். அதுல பாருங்க, தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளுக்கு வர்றாரு. வந்துட்டு அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறாரு. ஆனா அது யாரும் தெரியாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனாலும் யாராவது என்ன ஆயிடுறாங்க, வந்துடுறாங்க. இயேசு கிறிஸ்து இங்கே தான் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிருது. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஊர்களிலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவர்கள் சில பேர் இருக்கிறாங்க. அதனால்தான் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவர்கள் தனியாக இருக்க விரும்புகிறதுக்கும் ஓய்வெடுக்கிறதுக்கும் யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவர்களை வரவேற்கிறாங்க, அவர்களை விசாரிக்கிறாங்க, அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ இயேசுவும் அவருடைய சீஷர்களும் இருக்காங்க. இதில் என்ன அதாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, தேவ வார்த்தையை உண்மையிலேயே சத்தியமாக கொண்டு வருகிறவர்களை நம்ம எந்த நேரத்திலனாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்கள்னா அவர்களுடைய குணாதிசயத்தை நம்ம சொல்ல வரல, யாரா இருந்தாலும், வயதானவர்களோ இல்லை வயது கம்மியாக இருந்தவர்களோ யாராக இருந்தாலும் தேவ வசனத்தை உண்மையாகவே சத்தியமாக சொல்லி கொடுக்கிறவர்கள், தேவ வசனத்தை கள்ளத்தனமாக போதிக்கிறாங்க, அவங்கள இங்கே நம்ம சொல்ல வரல. உண்மையாக சொல்லி கொடுக்கிறவங்க அவங்க. அது மட்டும் கிடையாது, அதை தாங்கி கொண்டு அதை உண்மையாகவே தேடுகிறவர்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால நமக்கு என்ன இழப்பு நடக்க போதோ, இது இல்லாமல் போயிருமோ, அது இல்லாமல் போயிருமோ, இவர்களிடம் நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருமோ அப்படின்னு நம்ம யோசிக்காமல் அவர்களை மனதார நம்ம என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது இதில் இருக்கிற சம்பவத்துக்கு வருவோம். அதாவது இயேசு கிறிஸ்து தீரு சீதோன் பட்டணங்களுக்கு அந்த வழியாக வந்ததே இந்த ஒரு சம்பவத்தை அவர் நடத்துறதுக்கு தான். இங்கே யார் வர்றா அப்படின்னா, ஒரு ஸ்திரீ வர்றா. அவள் யார் அப்படின்னா கிரேக்க ஸ்திரீ. அவளுடைய பொண்ணுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, பிசாசு பிடித்திருந்திருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இதை எப்படியோ அவ தெரிஞ்சுக்கிட்டு இந்த பகுதியில் வந்து இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வர்றான். இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பெண்ணுடைய மகளை குணப்படுத்துறதுக்கு அவர் அந்த கிரேக்க தேசத்துக்கோ இல்லை அவ இருக்கிற இடத்துக்கோ போயிருந்திருக்கான். ஆனால் சில இடத்துல எல்லாம் பார்த்தோன்னா இயேசுவே அந்த இடத்துல போய் குணப்படுத்தியிருக்காரு. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா, நாயின் ஊர் விதவையோட மகனை என்ன பண்ணியிருக்காரு, அவரே போய் அந்த ஊர்கிட்ட போய் பாடையை தொட்டு அந்த மகனை உயிரோடு எழுப்பியிருக்கார். அது மாதிரி இந்த பெண்ணோட மகளையும் அது மாதிரி பண்ணியிருக்கலாமே. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இவர் ஒரு இடத்துக்கு வர்றாரு, அதே இடத்துக்கு அந்த பொண்ணும் வருது. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, என்னுடைய மகளை குணப்படுத்துங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நம்ம என்ன ஆவிக்குரிய ரீதியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா,
இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவரை அடைய வேண்டும் என்றால், நம்ம புறஜாதியாராகிய நாம் அவர் இருக்கும் இடத்தில் நம்ம என்ன பண்ணணும்? தேட வேண்டும். அவர் பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம இருக்கணும்னு விரும்பியும் என்ன பண்ண முடியல, அதை மறைக்க கூடாமற் போயிற்று. ஏன்னா அவர் ஒளி உள்ளவர். அவரை யாராலையும் என்ன பண்ண முடியாது? மறைக்க முடியாது. எப்படினாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது வெறும் யூதர்களுக்கு மட்டும்தான் அவர் அப்படி இல்லை. அவரே ஒளி, லைட்டை அதாவது சூரியனையே யாரும் மறைக்க முடியாது. சூரியனை படைச்சவரை, சூரியனை உண்டாக்குனவரை யாரும் மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. அப்படிப்பட்டவரை யாரும் கண்டுபிடிக்க முடியும்? புறவினத்தாராகிய நாமும் கட்டாயம் கண்டுபிடிக்க முடியும். நாம் வேற தேசத்தார், நம்ம வேற மதத்தார், வேற ஜாதியார், வேற கலாச்சாரம் உடையவர். அதனால நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான், யூதர்களுக்கு மட்டும்தான். இப்போ அப்படித்தானே ஓடிட்டு இருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த மதம் சார்ந்த ஒரு கொள்கைக்கு தான் இங்கே முடிவு கட்டுறார். கிறிஸ்துவானவர் ஒரு மதத்திற்கு உரியவரோ, இல்லை மதத்துக்கு உட்பட்டவரோ, இல்லை ஒரு குலத்துக்கு மட்டும் உட்பட்டவரோ, ஒரு ஜாதிக்கு மட்டும் உட்பட்டவரோ கிடையாது. அவர் மதத்திற்கு அப்பாற்பட்டவர், மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஜாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் எல்லாருக்கும் உரியவர். புறவினத்தானா இருந்தாலும் சரி, யூத மக்களாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அவருக்கு ஒரே மாதிரி தான். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு சம்பவமே நடக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பொண்ணுடைய மகள் அவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்னா, அந்த கஷ்டத்திலிருந்து தேவனுடைய மகிமை என்ன வெளிப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் புறஜாதியாருக்கும் உரியவர் அப்படிங்கிறத நமக்கு தெரிய வருது. அதை எப்படி இன்னும் வெளிப்படுத்துறாரு பாருங்க. இந்த அம்மா கேட்குறாங்க, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது இவர் உடனே இந்த குணப்படுத்துகிறேன் அப்படின்னு உடனே சொல்லலை. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்போது அப்பயும் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தன்னை நாயின் அந்தளவுக்கு கீழ்ப்படுத்தி சொல்லியும் அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்தும் அந்த அம்மா அப்பையும் என்ன பண்ணலை? விசுவாசத்தில் குறைவாக போகலை. பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு நீங்கள் கொடுக்காட்டினாலும் பிள்ளைகள்னு சொல்லாட்டினாலும் பரவாயில்ல, அந்த கொஞ்சோண்டு கீழே சிந்தும் பாருங்க, அதை எங்களுக்கு கொடுத்தாலே எங்களுக்கு அது போதும், நாய்க்குட்டிக்கு போதும் அப்படின்னு தன்னை அவ்வளோ தூரம் தாழ்மைப்படுத்துகிறாங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவளை என்ன பண்ணலை? அவமானப்படுத்தலை. இதை இன்று வரைக்கும் எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக அந்த இடத்துல சொல்கிறார். ஏன் அப்படின்னா, மற்றவர்களை யாரும் என்ன ஆக்கிடக்கூடாது அப்படிதான் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை மற்றவர்களை ஒதுக்குறாங்க. அப்படி இல்லை. புறஜாதியாரை யூதர்கள் எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு, தேவன் அப்படின்ட்டு புறஜாதியாரை ஒதுக்குறாங்க. இங்கே யாரும் ஒதுக்கலாம் முடியாது. எப்படி இருந்தாலும் தேவனுடைய மகிமை எங்கேனாலும் என்ன ஆகும்? சிந்ததான் செய்யும். அது எல்லாருக்கும் கிடைக்க தான் செய்யும். புறவினத்தார் உள்ள வர்றதுக்கு, நாய்க்குட்டியாக இருந்தாலும் பிள்ளைகள் ஆவதற்கு, ஆபிரகாமின் சந்ததி ஆவதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்துறார். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான சத்தியமாக இருக்குது. இதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை வெளிப்படுத்துறதுக்காகவே தான் இந்த சம்பவம் நடக்குது. இந்த இடத்துல அந்த பொண்ணோட தாழ்மையும், புறஜாதியாருக்கும் இயேசு கிறிஸ்துவான ஒளியா இருக்கிறார், அவருடைய மகிமை, அவருடைய எல்லாமே, அவர் சிந்தின ரத்தம் எல்லாமே எல்லாருக்குரியது, எல்லாருடைய பாவத்திலிருந்து மீட்க கூடியது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவதற்காக இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதனால இன்றும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரையும் ஒதுக்காம அனைவரும் கிறிஸ்துவுக்குரியவர்கள், இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவை பகிர்ந்து கொடுத்து அவருடைய சத்தியத்தை நாம் சத்தியமாக சொல்லி எல்லாரையும் நம்ம எதுக்குள்ள கொண்டு வரணும்? அவருக்குள்ள, அவருடைய பிள்ளைகளாக கொண்டு வரணும். யாரையும் நாய்க்குட்டியாவோ, அதாவது வேறு மதத்தினராவோ வேறு ஜாதியாவோ நாம் ஒதுக்காமல் நாம் அனைவரும் அவருக்குள் கொண்டு வருவதுதான் நமக்கு தலையான கடமையாக இருக்குது. அதுதான் அவர் சொல்றார். ஒருவரும் கெட்டு போகாமல் நம்மை என்ன பண்ணணும்? அவருக்குள் சேர்த்து கொள்வதுதான் அவருடைய சத்தியம், அதாவது அவருடைய சித்தமாக இருக்குது.
அதனால என்றென்றும் நாம் என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறத இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இன்று கிறிஸ்தவர்களாகிய நாமும் கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு யாரையும் ஒதுக்காம எல்லாவரையும் நாம் அவரோட பிள்ளைகளாக மாற்றுவதற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை ஒளியாக ஏற்றுக்கொண்டு அந்த ஒளிக்குள் அனைவரையும் ஒன்று சேர்த்து கூட்டி வர செய்ய வேண்டும். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த சத்தியமாக இருக்குது. அடுத்த சத்தியத்தில் நாம் இன்னொரு சத்தியத்தை நம்ம பார்ப்போம்.